பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மோசமான மரணத்தை தவிர்க்க ஒரு முக்கிய அமலின் சிறப்பாக இங்கே எடுத்துக் கூறப்படுகிறது. மோசமான மரணம் இப்பொழுதெல்லாம் மிகவும் சாதாரணமாக நடைபெறுகிறது. ஆக்சிடென்ட், இன்னும் பலவிதமான மரணங்கள் மோசமான நிலையிலே மனிதனுக்கு சம்பவிக்கிறது. இவைகளை தவிர்க்க வேண்டுமென்றால் தர்மம் முக்கியமாகும் என்பது பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழி. தர்மம் அல்லாவின் கோபத்தை தணிக்கிறது, மேலும் கொடிய மரணம் நிகழ்வதை தடுக்கிறது என பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் திருமதியிலே பதிவிட்டிருக்கிறார்கள். இப்படி தர்மம் செய்து நாம் இத்தகைய நல்ல பலனை அனுபவிக்க வேண்டும், நல்ல மரணத்தை நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்று நாம் எண்ணினால் நாம் தவறான மொழியில் பணம் ஈட்டக்கூடாது, ஹராமான மொழியில் பணம் ஈட்டக்கூடாது, வட்டி மூலம் பணம் சம்பாதிக்கக்கூடாது. அப்பொழுதுதான் அந்த செல்வம் உங்களுக்கு சிறப்பான பலனை பெற்றுத்தரும் என்பதை நினைவில் வைக்க வேண்டும். அது மட்டுமல்ல, 4 பேருக்கு எடுத்து கூறுங்கள், நீங்கள் இவ்வாறு சேர்த்தே ஆக வேண்டும், மோசமான தவறான வழியில் சேர்த்தே ஆக வேண்டும் என்று விடாப்பிடியாக நீங்கள் இந்த உலகத்திலே பணத்தை சேர்த்தால் அதனால் உங்கள் உறவினர்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் எந்த ஒரு பலனும் ஏற்பட போவதில்லை. அது மட்டுமல்ல, பிற்காலத்தில் அல்லாவிடம் நாம் பதில் சொல்ல வேண்டும். மேலும் அந்த கபரிலே நாம் அதற்கான பலனை நிச்சயம் நாம் என்ன செய்வோம், எதிர்கொள்வோம். எனவே இது போன்ற தவறான வருமானங்களை நீங்கள் விட்டுவிட வேண்டும் என்று வலியுறுத்தி பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய இடங்களில் வலியுறுத்தி கூறியிருக்கிறார்கள். எனவே இது போன்ற விஷயங்களை நீங்கள் நன்றாக காது கொடுத்து கேட்பதோடு அளவான முறையில், ஹலாலான முறையில் சம்பாதித்து சிறப்பாக வாழுங்கள். அதுதான் நல்லது. இந்த உலகத்திலே நாம் அப்படி வாழும்போது இந்த உலகத்தில் வாழ்வதன் பயனை நாம் நிறைய பின்னாளில் நாம் அறிந்து கொள்ளலாம். கபரிலே அறிந்து கொள்ளலாம், மறுமையிலே நாம் அறிந்து கொள்ளலாம். எனவே இது போன்ற தவறுகள் நிறைய உலகத்திலே பாவி மக்கள் செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அறியாமையில் இருக்கிறார்கள் என்றால் அது மிகையல்ல. ஏனென்றால் அவர்கள் தெரிந்தால் அவர்களும் ஒருவேளை தெரிந்தக்கூடும். எனவே தான் உங்களால் முடிந்த அளவு நல்லோர் கெட்டோர் எல்லோருக்கும் நீங்கள் இந்த விஷயத்தை பகிருங்கள் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிற வாஹர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.